ஹாய் நண்பா, இன்றைக்கி இந்த வீடியோவில் D-Speed நோடு மைனிங் நம்ம கிராஸ்லாம் பண்ணியிருந்தோம்ல, சேம் லைக் அதே மாதிரி தான். ஓகேவா, இதுதான் வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில். இயர் ஸ்டேஜ் தான் இப்போ தான் வந்திருக்கு. ஓகேங்களா, யாரும் வந்து இந்த ப்ராஜெக்டை மிஸ் பண்ண வேணாம். கிராஸ் மைனிங் பண்ணவங்களாம் இது ஈஸியாக வந்து மைனிங் பண்ண முடியும். சரியா, இன்னும் வந்து இவங்களோட ஃபன்னி டீட்டெயில்ஸ் வந்து சரி அப்டேட் பண்ணலை. அதை அப்டேட் பண்ணும்போது நம்ம குரூப்பில் வந்து கொடுக்குறேன். இந்த ப்ராஜெக்டோட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. இன்னும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த ப்ராஜெக்ட் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு கிவி ப்ரௌசராக மைசூர் ப்ரௌசரில் வந்துடுங்க. லிங்கை காப்பி பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேங்களா, உங்களோட மெயில் ஐடி, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இது அப்படியே டிஃபால்ட்டாக வந்துடும். இது இங்கே ஒரு டிக் கொடுத்துட்டு இந்த கேப்சா கிளியர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ஓகேங்களா, இந்த கேப்சா ஒன்றும் பெருசாக இல்லை. இது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் டிஃப்ரெண்ட்டான இருக்கிற ஒரு 3 குருவியோ பறவையோ இதில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இது கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்கள் மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன்று வரும் வெரிஃபை பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து அந்த மெயில். சரியா, நான் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். எனக்கு இந்த மெயில் வந்திருக்கு. வெரிஃபை ஒரு மெயில் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆகிடும். சரியா, இது ஆல்ரெடி பண்ணதில் இன்வைட் டோக்கன் ரிக்வெஸ்ட்னு வருது. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் போட்டு உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இல்லை நான் மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மூலையில் நான் வந்து டெஸ்க்டாப் மோட்டில் வச்சுருக்கேன். அதனால் வந்து சின்னதாக காட்டுது. சரிங்களா, இங்கே குவெஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம நோட் மைனிங் பண்ணலாம். சரியா, இதெல்லாம் வந்து ரெஃபரல் இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு தேவை வந்து சோசியல் குவெஸ்ட் மட்டும் பண்ணலாம். சரியா, நான் ஆல்ரெடி வந்து ட்விட்டர் மட்டும் அந்த டாஸ்க் மட்டும் முடிச்சிருக்கேன். அதோட பாயிண்ட் மட்டும் கிளைம் பண்ணிக்கிறேன். இது கிளிக் கொடுத்தீங்கன்னா அப்படியே கிளைம் ஆகிடும். ஓகேவா, 1000 பாயிண்ட் வந்துடுச்சு. அதே மாதிரி தான் சேம் லைக் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட டிஸ்கார்ட் கனெக்ட் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்துட்டு ட்விட்டரை ஃபாலோ பண்ண போகிறீங்க. சேம் ப்ராசஸ் தான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லா மைனிங்லையும் நம்ம எல்லா டெஸ்ட்நெட்லேயும் இது சேமாக பண்ணுறது தான். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நம்ம குரூப்லேயே டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு சைடில் வந்து ஒரு 3 டாட் தெரியுது, அது கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு நோடு எக்ஸ்டென்ஷன் ஒன்று வரும். சரியா, அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லே கொடுக்குறேன். அது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கிவி ப்ரௌசரில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு D-Speed வேலிடேட் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனோட இங்கே ஆட் ஆகிடும். இதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லாகின் ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஓகேங்களா, இந்த பேஜ் வந்து மெயின்லேயே இருக்கணும். இதுதான் ப்ராசஸ். இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் வந்து அது கேபிஆர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கே ஆட் ஆகும். இந்த சைக்கிள்னு இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஆட் ஆகும். நீங்கள் உங்களோட நெட்டு ஸ்பீடு பொறுத்து இங்கே பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். இல்லை என்னால் இந்த மைனிங் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டு டெய்லி வருது டாஸ்க் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். சரியா, நம்ம ஒர்க் பேஜில் வந்துட்டு இங்கே டெய்லி கிளைம் இருக்கும். ஓகேவா, இது 100 வந்து கிளைம் பண்ணிங்க. நான் வந்து குஸ்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எனக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து நான் மைனிங் பண்ணது ஆட் ஆகிடுச்சு. சரியா, என்ன உள்ளே வரீங்க, இந்த குஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஓகேவா, இது கீழே இருக்கிற குஸ்ட். ஓகே, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இது ஈஸி தான், பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீடியோ வந்து லென்த்தாக போய்டும். சரியா, இதை முடிச்சுறீங்க. டெய்லி செக்இன் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், 7 நாள் கண்டினியூஸாக டெய்லி செக்இன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ். சரியா, அதே மாதிரி மைனிங் பண்ணுறதை வந்து விடாதீங்க. டெய்லி கிளைம் வந்து 24 hours ஒன்ஸ் தான். சரியா, 7 நாள், 14 நாள், 21 நாள், 28 நாள், இது 7 நாள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். சரியா, இதில் வந்து இவ்வளோ தான் ப்ராசஸ். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி இந்த டாஸ்க்கும் முடிச்சிக்கலாம். ஓகேவா, அடுத்து வந்து நம்ம நோட் மைனிங் பற்றி பார்ப்போம். இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கு பாருங்கள், டவுன்லோட் எக்ஸ்டென்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் சொன்னால டெலிகிராமில், இது ஆட்டோமேட்டிக் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். சரியா, நம்மளோட ஒர்க்கு இந்த இதில் வேலையை முடிச்சுட்டு டெய்லி செக்இன் பண்ணிடுறீங்க. சரிங்களா, அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த பேஜில் வந்துடுறீங்க. இதை மட்டும் பேஜ்லேயே மெயின்லேயே வச்சுருங்க. அப்பப்போ ஒரு மணி நேரத்துக்கு ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். உள்ளே வரீங்க, அந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க.
அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து 1 by 1 சொல்லியிருக்கேன். அது மூலிமா எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. சரியா? டெஸ்ட் நெட்டை வந்து யாரும் விடாதீங்க. கிராஸ் மெனிங்கில் அப்படி தான் விட்டுட்டு சில பேர் வந்து புலம்பின்னு இருந்தாங்க. சரியா? இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஏர்லியாக வரும்போது நம்ம பிடிச்சிக்கணும். காற்றுள் போதே தூற்றிக்கல, அதுக்கு அர்த்தம் இதுதான். சரியா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல்லையும் லைட்டாக தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரியா? இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.